அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா குரூப் 2 ஏ வரக்கூடிய தேர்வுகளுக்காக ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் கடைசி சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லா ஆஸ்பிரன்ஸுமே பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான நிகழ்வுகள் என்னெல்லாம் இருந்துச்சு 2024 அதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கேட்கப்படும். இது குரூப் 2ஏக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே கூட பயனுள்ள வகையில் இருக்கும், சரிங்களா? என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அதுலேருந்து நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம், அதை எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? செய்தித்தாளில் வந்த செய்திகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு அரசின் தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் அவர்களுக்கு பார்த்தோம்னா என் பிரியா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா, மாநில அரசு அல்லாத குடிமைப் பணிகள் ஒதுக்கீட்டில் IAS அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ தமிழக அரசாங்கத்தினுடைய தீயணைப்புத்துறை இயக்குனராக இருந்தவங்க தான் என் பிரியா. இவங்களுக்கு தான் முதன்முறையாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு IAS அந்தஸ்து அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுச்சு, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜம் புயல் பாதிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஜம் புயல் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு நிவாரண தொகையை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 276 கோடி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அடுத்தது, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக யாரை நியமனம் செஞ்சிருந்தாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சுதா சேஷனை நியமனம் செஞ்சிருந்தாங்க, சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியமனங்கள் குறித்து அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றதுக்காக நம்ம வரப்போறோம். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த அட்வொகேட் ஜெனரலா முன்னாடி ஆர் சண்முகசுந்தரம் அப்படிங்கிறவர் இருந்தார். அதன் பிறகு இப்ப யாரு நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா PS ராமன் அவர்களை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, புதுச்சேரியோடைய துணைநிலை ஆளுநராக சென்னை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கைலாசநாதன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பார், சரிங்களா? அடுத்ததா, TNPSCயோட சேர்பர்சனா யார் வந்திருப்பாங்க அப்படின்னா KS பிரபாகரன் நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்தது, தமிழ்நாட்டினுடைய புதிய தலைமை தேர்தல் அதிகாரி. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்பாயின்மெண்ட்ஸ்ல. யார் அவருங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா பட்நாயக். ரெண்டு விஷயத்துல நம்ம ஆளுங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஆர்டிகல் 243K கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி நிர்மலா சாமி அவர்கள். ஸோ அவங்க வேற. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். முதன்முறையா இந்த ஒரு பதவிக்கு ஒரு பெண் நியமனம் செய்யப்பட்டது தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறையா, அதனாலையும் முக்கியமா இருக்கு. அடுத்ததா, இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. பிரசிடென்ட்டோ கவர்னரோ சீஃப் மினிஸ்டரோ கிடையாது. ஆப்ஷன்ல அப்படி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடங்கப்பட்டுச்சு. நமக்கு அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், உயர்கல்வியில் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த காலேஜ் போறப்ப 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம், சரிங்களா? அடுத்து நமக்கு அடுத்தடுத்த திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 3995 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இல்லையா? அடுத்து, தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில தான் அதிகமான வாக்காளர்கள் தமிழகத்துல இருக்காங்க, ஓகேங்களா? சோழிங்கநல்லூர் தொகுதியில அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி குறைந்தபட்சமாக பாக்குறப்ப நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதியில குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் இருக்கிறாங்க, சரியா? அடுத்தது, சுற்றுச்சூழல் ரிலேட்டடா நம்ம பாக்குறப்ப ராம்சார் சைட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு ராம்சார் சைட் இருக்குன்னா 85. இந்தியாவிலேயே அதிகமா எந்த மாநிலத்துல ராம்சார் சைட் அதிகமா இருக்கு அப்படின்னா 18 ராம்சார் சைட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான், சரிங்களா? சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு கோத்தகிரியில் இருக்கக்கூடிய லாங்குட் சோலா, அடுத்தது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது எல்லாமே ராம்சார் அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒரு விஷயம்தான்.
அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் 80,564 ஹெக்டேர் பரப்பளவுல தந்தை பெரியார் பெயர்ல வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கான அரசாணை அப்படிங்கிறதும் போன வருஷம் தான் வெளியிடப்பட்டுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பஞ்சு மிட்டாய் வண்ணமா இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்கள், கலர் கலரா இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ரோடமைன் பி அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கனால. சரிங்களா, ரோடமைன் பி அப்படிங்கிற இந்த கெமிக்கல் இருக்கனால நமக்கு தமிழகத்துல இந்த பஞ்சு மிட்டாய்கள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருந்துச்சு. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூர்ல இந்த அமோனியா கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கசிவு, என்ன வாயு கசிஞ்சது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமோனியா வாயு கசிவு. சரியா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர் அதான் கொடுத்துருக்காங்க. ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா புதுச்சேரியோடைய துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிற கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. பின்னர் தான் பார்த்தோம்னா நமக்கு கைலாசநாதன் வந்திருப்பார், அதை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்தது தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் மணிக்குமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரியா, டைரக்டா என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்காங்கன்னா சுக்பீர் சிங் அண்ட் ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்காங்க. அடுத்தது பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதோடைய தலைவரா ராஜீவ் குமார் சர்மா அவர்கள் இருக்காங்க. அடுத்தது தேசிய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில தலைவரா யார் இருக்காங்கன்னா சதானந்த வசந்த் தாத்தே. அடுத்து இந்திய கடற்படையோடைய அட்மிரல் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ்குமார் திரிபாதி, அதான் தினேஷ் கே திரிபாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ உடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமீர் வி காமத் அவருடைய பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது இந்திய ராணுவத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர திவேதி அவர்கள் வந்து இருக்காங்க. சரியா, உபேந்திர திவேதி ராணுவத்தினுடைய தலைவராக இருக்காங்க. அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா மறுபடியும் அஜித் தோவால் அவர்களை தான் நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அனாமிகா ராஜீவ் இந்திய கடற்படையுடைய ஹெலிகாப்டர் விமானியாக இருக்கக்கூடிய முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனாமிகா ராஜீவ். அடுத்தது கேபினட் செயலாளர், கேபினட் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி சோமநாதன். அமலாக்கத்துறையினுடைய இயக்குனரா ராகுல் நவீன். அடுத்தது யுபிஎஸ்சியுடைய தலைவராக பிரீத்தி சுதன். இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக உபேந்திர திவாதி. கடற்படை தளபதி நமக்கு கொடுத்திருக்காங்க தினேஷ்குமார் திரிபாதி. அடுத்து விமானப்படையுடைய தலைவராக அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவராக இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான். ஓகேங்களா, முப்படை தளபதி இவர் தான் அனில் சௌகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது ராணுவத்தினுடைய இந்த மருத்துவ சேவைகள் பிரிவினுடைய முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாதனா சக்சேனா அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. அடுத்தது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸோட ஹெட் யாருன்னா சஞ்சீவ் ரெய்னா அவர்கள். அடுத்தது ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய தலைவராக முதல்ல ஒரு இந்தியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரந்தீர் சிங் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரியா, இல்லை நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்தது வேற என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக விஜய் கிஷோர் ரஹத்கர் அப்படிங்கிறவரை நியமனம் செஞ்சிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கை சீற்றம், அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். அதெல்லாம் என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் துபாயில மழை பெஞ்சதை பத்தி நம்ம குரூப் 1லயும் வந்துச்சு, குரூப் 2லயும் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின்னால நமக்கு கடுமையான மழை, பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். சரிங்களா, அடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர். ஓகேங்களா, ஸோ இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. இங்கேதான் இந்த காசா அப்படிங்கிற பகுதி இங்கேதான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இஸ்ரேலுக்கும் நமக்கு ஹமாஸ் அமைப்பினர் இங்கிருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, இவங்களுக்கும் பெரிய போர் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. சமீபத்துல தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த அண்டை நாடுகள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ காசாவுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஈஜிப்ட், இந்த பார்டர்ல வந்து ஈஜிப்ட், இங்க வந்து இஸ்ரேல், இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சி வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான தகவல்களை கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கோங்க. அந்த மேப் எடுத்து ஒரு தடவை பார்த்துருங்க. வேர்ல்டு மேப் எடுத்து இஸ்ரேல் எங்க இருக்கு, காசா எங்க இருக்கு, அது ஒரு தடவை விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சுன்னா ஈஸியா இருக்கும். சரியா, அடுத்தது
உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ஆர்டமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்கு. ஓகேங்களா, நாசாவோட இந்த ஆர்டமிஸ் மிஷன். ஓகேங்களா, நிலவுக்கு போகக்கூடிய ஒரு திட்டம் வந்து அந்த ஆர்டமிஸ் திட்டம். சரிங்களா, ஸோ இந்த ஆர்டமிஸ் மிஷன்ல புதுசா ஒரு நாடு 38வது நாடாக ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுல இந்தியாவும் ஒரு மெம்பரா இருக்காங்க. அடுத்தது G750 அப்படிங்கிறது கிடையாது, G7ஓட 50வது உச்சி மாநாடு. சரிங்களா, G7ஓட 50வது உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா இத்தாலியில அப்போலியா அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ இதுல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது அவர் பதவிக்கு வந்தோடனே முதல்ல வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இந்த இத்தாலியில நடந்த G7 மாநாட்டுக்கு தான் போயிருப்பார். சரிங்களா, ஸோ இத்தாலியில நடந்துச்சு. அடுத்தது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பதவி ராஜினாமா பண்ணி இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் அவர்கள் தான் இப்போ அங்க இடைக்கால அரசுல பதவி ஏற்று இருக்காரு, தலைவராக அவர் தான் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மைக்ரோ பினான்ஸ், ஓகேங்களா, மைக்ரோ பினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தினதுக்காக இவருக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத வாங்கின ஒரு நபர். அடுத்தது உலக அளவில் நடந்த தேர்தல்கள். பிரான்ஸ்ல நமக்கு தேர்தல் நடந்துச்சு. எந்த ஒரு கட்சியுமே பெரிய அளவில் இந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துச்சு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று கீர் ஸ்டார்மர் அப்படிங்கிற ஒரு தலைவராக, அதிபராக, பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. சரிங்களா, அடுத்தது குரங்கம்மை நோய் அப்படிங்கிறது சமீபத்தில் அதிகமாக பரவுச்சு போன வருஷம். சரிங்களா, அதனால பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கம்மையை WHO அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட இந்த சப்கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது, சரிங்களா, சப்கிளாசிபிகேஷன் அதான் உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது SC ST பிரிவுகளுக்குள்ள உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதா இந்த வழக்கு. சரிங்களா, இப்ப நம்ம தமிழகத்துல பார்த்தோம்னா SCக்கு 18% இருக்கு. அதுல உள்ஒதுக்கீடு SC அருந்ததியர்களுக்கு பார்த்தோம்னா 3% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியலமைப்பு படி செல்லுமா அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அதுதான் அந்த வழக்காக இருந்துச்சு. அது செல்லும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் வழக்காக சொல்லியிருந்தாங்க. சரியா, அந்த வழக்குடைய தீர்ப்பாக. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா வந்திருக்காரு. நித்தி ஆயோகோட சீஃப் ஹெட்டாவும் இருந்த ஒரு பர்சன் தான் அவர். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஒரு 16வது நிதி ஆணையம் அக்டோபர் 31, 2025 இவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இவங்களுடைய இந்த ரிப்போர்ட்டோட ஒர்க்கிங் பீரியட் பார்த்தோம்னா 2026 இருந்து 2031 வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டோட ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட பிருத்வி விக்யான் அப்படிங்கிற திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு. சரிங்களா, பிருத்வி விக்யான் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் எல்லா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட மற்ற அதர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அது ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை அப்படிங்கிறது விஜயவாடா, ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஜயவாடால ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்கன்னா தூய்மையான மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து மகாராஷ்டிராவுக்கு வழங்கப்பட்டுச்சு. தூய்மையான சிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு எப்பயுமே இந்தோர் அப்படிங்கிற சிட்டி வரும். அதோட சேர்த்து இந்த வருஷம் சூரத் அப்படிங்கிற சிட்டிக்குமே நமக்கு இந்த தூய்மையான நகரங்கள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. ஸ்வச் சர்வேக்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மும்பை டு நவி மும்பை கடல்ல போகக்கூடிய ஒரு மிக நீளமான பாதை வந்து அட்டல் சேது அப்படின்னு சொல்லி திறந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்கள்ல இணைக்கப்பட்டதாக மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டுல முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது, சரிங்களா, பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 44 பேஸ் பண்ணி நமக்கு இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய குப்தேஸ்வர் காடுகள், குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒடிசாவோட 4வது பயோடைவர்சிட்டி சைட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திரிபுராவோட நெய்யப்படக்கூடிய அந்த ரிசா அப்படிங்கிற ஆடை வகைக்கு GI டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. GI டேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமான GI டேக் எந்த மாநிலத்துக்கு இருக்கு அப்படின்னா UPக்கு இருக்கு. 74 GI டேக் வச்சிருக்காங்க. 2வது இடத்துல தமிழகம் 59 GI டேக் வச்சிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான டேட்டா தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருந்த தகவல் தான் அது. சரியா, அடுத்தது நீருக்கடியில இந்தியாவுடைய முதல் நீருக்கடியில் இயங்கக்கூடிய மெட்ரோ எது அப்படின்னு பார்த்தோம்னா
கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஹூக்லி ரிவருக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல போட்டிருப்பாங்க. சரியா? அடுத்தது இந்த ஹியூமன் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேரளா அரசாங்கம் வந்து அறிவித்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான குழு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் குழு 2029 ஆண்டு போல இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய குழு பிரதமர் இருப்பாரு. ஓகேங்களா? செலெக்ஷன் கமிட்டி ஃபார் செலக்டிங் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அதுல யார் இருப்பாங்க அப்படின்னா ஒன்னு பிரதமர் இருப்பாரு, அடுத்தது லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், அடுத்தது ஒரு மத்திய அமைச்சர் வந்து இருப்பார். சரிங்களா? இந்த குழு தான் வந்து நமக்கு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 18வது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு. இதுல இருக்கக்கூடிய இந்த 18வது மக்களவை தேர்தலில் ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அது அன்அப்போஸ்டா வின் பண்ணியிருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் தொகுதியை சேர்ந்த முகேஷ் தலால் அவர்கள். சரிங்களா? அடுத்தது நமக்கு இந்த 18வது லோக்சபா தேர்தலோட சேர்த்து 4 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல்கள் அப்படிங்கிறதும் நடத்தப்பட்டிருக்கும். என்னென்ன மாநிலங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்க. அருணாச்சல பிரதேசை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அருணாச்சல் பிரதேச பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு, சிக்கிமில் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நமக்கு சிக்கிம் முதல்வராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வந்திருப்பார். ஒடிசாவில் சரண் மாஜி அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. அருணாச்சல பிரதேசல பார்த்தோம்னா பேமா காண்டு அப்படிங்கிறவர் வந்திருப்பார். சரிங்களா? இவங்களாம் முதலமைச்சர்கள் யாரா வந்திருக்காங்க, அந்த 4 பேருமே மேட்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னி 5 பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த அக்னி 5 ஏவுகணையோடைய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அக்னி 5ல MIRV அப்படிங்கிற டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. MIRV அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த MIRV அப்படிங்கிறது டெக்னாலஜி. அதாவது நமக்கு ஒரு மிசைலை அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஒரு மிசைலில் ஒரு குண்டு இருக்கும், வார் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிசைலில் ஒரு குண்டு இருக்கும், அது ஒரு இலக்கை போய் தாக்கும். ஆனால் இந்த MIRV டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலயமா ஒரு மிசைல் அதில் வந்து பல குண்டுகளை வச்சு நம்ம அனுப்ப முடியும். ஒவ்வொரு குண்டும் ஒவ்வொரு இடத்துல போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அதான் அந்த MIRV டெக்னாலஜி. அதை இந்தியா பண்ணி முடிச்சிருந்தாங்க. அடுத்த சுற்றுச்சூழல் அளவில் பார்க்குறப்ப இமாலய பகுதிகளில் இந்த பனிப்பாறைகள் வந்து பனிப்பாறை ஏரிகள் விரிவடைந்தே வருது. அப்படின்னா கிளாசியர்ஸ் வந்து மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா உலக அளவில் அதிகமாக இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல வந்து இருந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நாகி அண்ட் நக்ஸ்டி அப்படிங்கிற இந்த 2 பறவைகள் சரணாலயமே ஈர நிலங்களுக்கான இந்த ராம்சார் பட்டியலில் இடம்பெற்று இருக்கும். ராம்சார் தலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது சட்டங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற சட்டங்கள் வந்து நமக்கு ஜூலை 1, 2024 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டியோட 46th மீட்டிங் இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த உலக பாரம்பரிய குழு முதல்ல இந்தியாவில் மீட்டிங் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அசாமுடைய மொய்தாம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அஸ்ஸாமோட மொய்தாம்ஸ், சராய்தியோ மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்க இருக்கக்கூடிய இந்த அஹோம் வம்சத்தினருடைய பரியல் பிராக்டிஸ், அதுதான் மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா? யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு அரசு ஊழியர் 10 வருஷம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு 10,000 ரூபாய் வந்து சம்பளம் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதே மாதிரி ரொம்ப வருஷம் வேலை செஞ்சவர் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த வருஷத்துல அவர் என்ன பேசிக் சேலரி வாங்குறாரோ அதுல 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமா வழங்கப்படும். சரிங்களா? ஏப்ரல் 1, 2025 இருந்து இந்த புதிய அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வர இருக்கு. இதை முதல்ல
நடைமுறைப்படுத்தின மாநிலமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வந்து இருக்காங்க. சரியா, மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்களை வந்து அமைக்கிறதுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல தமிழகத்திலேயே பார்த்தோம்னா நிறைய 11 நகரங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லேட்ரல் என்ட்ரி அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான நோட்டிபிகேஷனை யூபிஎஸ்சி வெளியிட்டிருப்பாங்க. லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா இப்போ நமக்கு யூபிஎஸ்சியில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு துறையில நிபுணர்களாக இருப்பாங்க, அவங்க தனியார் துறையில வேலை செய்யலாம், அவங்கள டைரக்டா வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கறதா இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். பட் ஸ்டில் எதிர்கட்சிகளுடைய பெரும் எதிர்ப்பின் காரணமாக அந்த நோட்டிபிகேஷனை மறுபடியும் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு வந்து நிதி வழங்குறதுக்காக இந்த லக்பதி தீதி அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும், அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பயோ E3 பாலிசி, பயாலஜி ஃபார் எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த பயோ E3 பாலிசி இந்தியாவில் பயோ மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கும். சரிங்களா, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலுக்கு கணதந்திர மண்டபம் என்றும், அசோகா ஹாலுக்கு வந்து அசோக மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 2036ஆம் ஆண்டுல 152.2 கோடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய இந்த செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் அப்படிங்கிறது 952 அப்படிங்கிற கணக்குல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் சயின்ஸ் அவார்ட், விக்யான் புரஸ்கார் விருதுகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அப்படிங்கிறது தான் இந்த விருதுகள். இதுல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா விக்யான் யுவா அவார்ட்ஸ் 18 பேருக்கு, 13 பேருக்கு வந்து விக்யான் ஸ்ரீ அவார்டு, அடுத்தது விக்யான் டீம் அவார்டு அப்படிங்கிறது சந்திராயன் 3 டீமுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா, அடுத்தது பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான காலக்கெடு அப்படிங்கிறது முன்னாடி 30 நாட்களாக இருந்துச்சு, இப்ப 21 நாட்களாக மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கிறாங்க. அடுத்தது ஈஸ்வரம் தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து 30 கோடி பேர் அதுக்கு கீழே பதிவு செஞ்சிருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்காக இருக்கக்கூடிய தளம் தான் இந்த ஈஸ்வரம் அப்படிங்கிற போர்ட்டல். அதுக்கு கீழே 3 கோடி மக்களுக்கு 30 கோடி மக்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிஷன் மௌசம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. இந்த மிஷன் மௌசம் கீழே என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ரேடார்ஸ் இருக்கு, டாப்லர் ரேடார்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள புகுத்த போறாங்க. ஸோ இந்தியாவுடைய ஏர்லி வார்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம், மத்திய கேபினெட் வந்து ஒப்புதல் அளிச்சது. சரிங்களா, 3 வருஷத்துக்கு இருக்க போது 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்தது அந்தமான் நிக்கோபாருடைய கேபிட்டல் போர்ட் பிளேர் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோம்னா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தலைவர் அப்படிங்கிறது நியமனம் செய்யாம இருந்துச்சு. இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் ராமசுப்ரமணியம் அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கவச் 4.0 அப்படிங்கிற இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கவாச் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அது 2030 டிசம்பர் மாதத்துக்குள்ள எல்லா ரயில்கள்லயும் அதை செட்டப் பண்றது அப்படிங்கிறது டார்கெட்டா வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 70 மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மருத்துவ காப்பீடாக மத்திய அரசாங்கத்தால ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே வழங்கப்படும் அப்படிங்கிறத கேபினெட் சமீபத்தில் ஒப்புதல் அளித்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா செபி அமைப்புடைய தலைவர் மாதாபி பூரி புச்சி, இவங்க தான் செபியோட ஃபர்ஸ்ட் விமன் ஹெட். சரிங்களா, ஸோ அவங்க மேல ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து வச்சிருந்தாங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் இதனுடைய இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா கச்சா எண்ணெய் இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா வாங்குறாங்க. அந்த ட்ரேட் அப்படிங்கிறது ருபீஸ்லயே நடக்குது. பொதுவாகவே இந்தியாவுடைய வர்த்தகம் எல்லாமே டாலர்ஸ், உலக நாடுகள் எல்லாத்தினுடைய வர்த்தகம் டாலர்ஸ் தான் நடக்கும். ஆனா இந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது ருபீஸ்ல நடக்குது. சரியா, அடுத்தது உலகில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புதிய வெடிகுண்டை வந்து நாக்பூர்ல உள்ள எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை தயாரிச்சு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஎன்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வெடிகுண்டு பொருளாக இருக்கும். அதை விட 2 மடங்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தது அஸ்த்ரா ஏவுகணைகள் அப்படிங்கிற இந்த ஏவுகணைகளை வந்து விமானப்படை 200 விமானப்படைகளுக்காக 200 அஸ்த்ரா ஏவுகணையை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அணுசக்தி ஆற்றல் பெற்ற INS அரிகாட் அப்படிங்கிறது சமீபத்தில் சப்மரைன் ஓகேங்களா, நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. INS அரிகாட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் வருணா அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சீல வந்து நடந்திருக்கும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விபத்துகள்னு பார்க்குறப்ப கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேரிடராக அமைந்திருந்துச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஓட்டிங் மிஷின்ஸ்ல தான் இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பதிலாக நமக்கு பழைய முறைகளுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் போடப்பட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் மாற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை ஒரு அடிப்படை உரிமை. ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் a fundamental right under Article 14 and Article 21 of the Indian Constitution அப்படின்னு சொல்லி MK ரஞ்சித் சிங் வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லி இருந்திருப்பாங்க சரியா. என்ன வழக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. MK ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது குடியுரிமை சட்ட திருத்தத்தினுடைய பிரிவு 6A. இந்த பிரிவு 6A அப்படிங்கிறது அஸ்ஸாம் அக்கார்டு பேஸ் பண்ணி வரும் சரிங்களா. அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th ஆகஸ்ட் 1985 வந்து இந்த அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். இந்த அஸ்ஸாம் அக்கார்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல செக்ஷன் 6A அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கும் சரிங்களா. அந்த வகையில் பார்க்குறப்ப 1 ஜனவரி 1966 இருந்து 24 மார்ச் 1971 இந்த தேதிக்குட்பட்டு யாரெல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து அஸ்ஸாமுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். அதை சொல்லக்கூடிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 6A. இது அஸ்ஸாம் அக்கார்ட்னால சேர்க்கப்பட்டுச்சு சரிங்களா. ஸோ அந்த ஒரு பிரிவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய குடிநபரும் பார்த்தோம்னா மாசற்ற சூழலில் வாழ்வதற்கான அடிப்படை, அதான் ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 and 21 அதுதான் கரெக்ட் சரிங்களா. அடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய வைர விழா அப்படிங்கிறது ஜனவரி 28 அன்று கொண்டாடப்பட்டது. அடுத்தது தமிழகம் சார்ந்து பார்க்குறப்ப ஒரு அமைச்சரை நீக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சொன்னாதான் அந்த அமைச்சரை வந்து அமைச்சரவையில் வந்து நீக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நோபல் பரிசுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிசின்கான நோபல் பரிசு விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரூப்குன் அவங்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க என்னன்னா மைக்ரோ RNA ஓகேங்களா, mRNA இந்த ரிசர்ச்சுக்காக இவங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னா ஜான் ஹாப்ஃபீல்ட் அண்ட் தென் ஜாஃப்ரி ஹிண்டன். இவங்க பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இந்த கண்டுபிடிப்புக்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர், டேவிட் பேக்கர் இவங்க 3 பேருக்கும் இந்த புரதத்தினுடைய கட்டமைப்புக்காக புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹாங்காங் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அமைதிக்கான நோபல் பரிசு நியான் ஹிட்டாங்கியோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அணுகுண்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு டாரன் அசிமோக்லும், சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் அப்படிங்கிற இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சொசைட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சமூக நிறுவனங்கள் எப்படி உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு சமூக நிறுவனங்கள் காரணமாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் பார்த்தோம்னா நமக்கு கேன்ஸ் அப்படிங்கிற திரைப்பட விழா நமக்கு பிரான்ஸ்ல தான் நடக்கும். அங்க ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற பாயல் கப்பாட்டியோட படத்துக்கு வந்து கிராண்ட் ப்ரீ அப்படிங்கிற விருது, கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் சரியா. அடுத்து சாகித்ய அகாடமி விருது, தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு கருங்குன்றம் பிளாக் ஹில்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல இருந்த புக்கு கருங்குன்றம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், அதுக்காக வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த ஒரு ஆய்வு நூலுக்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் சரியா.
அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பால புரஸ்கார் விருது அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக உமா வாசிகி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். யுவ புரஸ்கார் விருது விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக லோகேஷ் ரகுராமனுக்கும் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்தது பத்ம விருதுகள் இப்போ இந்த வருஷம் 2025க்கு பார்த்தோம்னா 139 பேர். சரிங்களா. இது 2024க்கு 132 பேர் கொடுத்திருப்பாங்க. முக்கியமா பார்த்தோம்னா பத்மா சுப்பிரமணியம், விஜயகாந்த் அவர்கள், வைஜெயந்தி மாலா போன்ற முக்கியமான நபர்களுக்கு போன வருஷம் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ போன வருஷத்தையும் பார்த்துக்கோங்க, இந்த வருஷம் டேட்டாவையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ராமன் மேக்ஸஸே அவார்டு அப்படிங்கிறது ஒரு 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். புக்கர் பரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனி எர்பன்பெக் அப்படிங்கிற இவங்களுக்கு கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கும். இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், கைரோஸ் அப்படிங்கிற நாவல், ஜெனி எர்பன்பெக் அண்ட் தென் மைக்கேல் ஹாஃப்மேன், இவங்க 2 பேருக்கும் சேர்த்து இந்த புக் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா. அடுத்ததா பாத்தீங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பத்தி தனியாவே நம்ம அகாடமியில வீடியோ தனியாவே இருக்கு. அதை பத்தி நல்லாவே பார்த்துக்கோங்க. இங்க பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 206 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் 10,500 வீரர் வீராங்கனைகள் போட்டி போட்டிருப்பாங்க. இதுல இந்தியாவை சேர்ந்த மனு பாக்கர் இந்த மாதிரி ஒரு 6 பேர் பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு நீரஜ் சோப்ரா அவர்கள் மட்டும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பார். மீதி எல்லாருமே பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர் ஷூட்டிங்ல வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சரப்ஜோத் சிங் அவர்கள் பார்த்தோம்னா இரட்டையர் பிரிவுல மனு பாக்கரோட சேர்ந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வப்னீத் குசால் பார்த்தோம்னா இவருமே ஷூட்டிங்ல ஒரு பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருப்பார். ஆடவர் ஹாக்கி டீம், மென்ஸ் ஹாக்கி டீம் நமக்கு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா ஈட்டி எறிதல்ல நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருப்பார். சரிங்களா. அது வினேஷ் போகத்தினால வெற்றி பெற முடியாம போயிருக்கும். இந்தியா 6 பதக்கங்களோட 71வது இடத்துல இந்த ஒலிம்பிக் போட்டியை நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்தியா எப்போ ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் அகமதாபாத்ல நடத்தணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு கனவு திட்டமாக இருக்கு. அடுத்தது பாராலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறதும் நமக்கு பிரான்ஸ்ல தான் நடைபெற்றுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 7 தங்கப்பதக்கம், 9 வெள்ளி பதக்கம், 13 வெண்கல பதக்கம், கிட்டத்தட்ட 29 பதக்கங்களோட 18வது இடத்தை பிடித்து இருந்துச்சு. ஒரு பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா வெற்றி பெற்ற அதிகபட்ச பதக்கங்கள் இந்த 29 அப்படிங்கிறதா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு கிரிக்கெட்ல பார்த்தோம்னா நம்மளுடைய மகளிர் அணி இங்கிலாந்து டீமை வெற்றி பெற்று இருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது பார்த்தோம்னா அதிக ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஒரு சாதனையை படைச்சிருப்பாங்க, 347 ரன்கள் வித்தியாசத்துல. அடுத்தது ஐசிசியினுடைய தலைவராக ஜெய்சா அவர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்று இருப்பார். இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கும். செஸ்ல பார்த்தோம்னா குகேஷ் அவர்கள் இந்த வேர்ல்டு சாம்பியன் டைட்டில் வின் பண்ணியிருப்பார். சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா 2024 நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதோட தடவை ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் PDF அட்டாச் பண்ணியிருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.